வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாக போகிறதா காங்கிரஸ்? தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் விஜய். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தப் போகிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற தோற்றத்தை உருவாக்குவது அவருடைய நோக்கம். உண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறதோ இல்லையோ, அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு நகர்த்திவிட வேண்டும் என்று துடிக்கிறது. தமிழகத்தில் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டுமானால் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று பாடம் படித்துவிட்டு வந்திருக்கிறார் விஜய். ஆகையால் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அரசியலுக்கு புது வரவான விஜயை விமர்சித்து அவரை பெரியவராக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த திமுகவுக்கு சோதனை வந்துவிட்டது. விஜய் மேல் மறைமுக விமர்சனங்களை மேற்கொள்ளும் நிலைக்கு திமுக வரவேண்டியதாகி போயிற்று. திமுகவின் இளைஞரணி ஏற்பாடு செய்த அறிவு திருவிழா நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், திமுக போல வெற்றி பெறுவோம் என்று சில அறிவிலிகள் பகல் கனவு காண்கிறார்கள் என்றார். துணை முதல்வர் உதயநிதியோ ஊரில் தாஜ்மஹால், ஈஃபில் டவர் போன்ற செட் போட்டு கண்காட்சி நடத்தினால் கூட்டம் வரத்தான் செய்யும், ஆனால் அதெல்லாம் வெறும் அட்டை என்றார். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய இருவரும் விஜயின் பெயரையோ தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரையோ உச்சரிக்கவில்லை. ஆனால் விமர்சனத்துக்கு உள்ளானது விஜய்தான் என்பதில் சந்தேகமில்லை. திமுகவை நேர் எதிரியாக காட்டிக்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி செய்கிறது என்பதால் அந்த கட்சியை குறிப்பிட்ட நேரத்தில் விமர்சித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி போயிருக்கிறது திமுக. தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழுவில் மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு என எதுவுமே இல்லாமல் அரசியல் ஆதாய ஆட்டத்தை ஆட தொடங்கிவிட்டார் முதல்வர். பெருந்தன்மையை பெயரளவுக்கு மட்டுமே பேசுபவர் முதல்வர் என்று ஸ்டாலின் மீது கடும் விமர்சனத்தை வைத்திருந்தார் விஜய். அவர் இந்தளவுக்கு முதல்வரை விமர்சிக்கும் போது இனிமேலும் அமைதியாக இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது திமுக. விஜயின் கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்காமல் போனால் தொண்டர்களுக்கு சோர்வு உண்டாகும் என்று நினைத்த திமுக விஜயின் பெயரை உச்சரிக்காமல் அதே சமயம் புரிந்து கொள்ளும் வகையில் தாக்குதல் தொடுக்க நினைத்திருக்கிறது. அதற்கு சரியான களமாக அறிவு திருவிழாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பெருந்தன்மையை பெயரளவுக்கு மட்டுமே பேசுபவர் முதல்வர் என்ற விஜயின் கடுமையான சொற்களுக்கு பதிலடியாக அறிவிலிகள் என்ற வார்த்தையை பிரயோகம் செய்திருக்கிறார் முதல்வர். துணை முதல்வர் உதயநிதியோ மாய தோற்றம் காட்டும் வெறும் அட்டை போலத்தான் விஜய் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் விமர்சனங்களை எதிர்கொண்ட விஜய், நடந்தது அறிவு திருவிழா இல்லை, அவதூறு திருவிழா என்று பதிலுக்கு விமர்சித்து நிம்மதி அடைந்திருக்கிறார். இப்படி திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் மோதல் போக்கில் சென்று கொண்டிருக்க, திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலக போகிறதா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர்தான். திமுகவை விமர்சிக்கும் போக்கு வெளிப்படையாக இருந்தது அவர்களிடம். அதனால் கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவை நோக்கி காங்கிரஸ் நகர்வது போன்ற தோற்றம் தெரிந்தது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சித்த நிகழ்வு சாதாரணமானது இல்லை. இனி எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றுவிடலாம் என்று கனவு காண முடியாது என்றார் அவர். மேலும் காங்கிரஸ் கட்சியை மதிக்கவில்லை என்றால் முதலமைச்சராக வர முடியாது, மதித்தால் முதலமைச்சராக வர முடியும், இல்லை என்றால் முன்னாள் முதல்வராகவே இருக்க முடியும் என்றார். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகங்கள் வில்லங்கமான முறையில் பொது வெளியில் பேசுவதை திமுக ரசித்திருக்க முடியாது. ஆகையால் கூட்டணியில் விரிசல் விழுவது போன்ற தோற்றம் தென்பட்டது. ஆனால் 2 கட்சிகளுக்கும் இடையில் மேற்கொண்டு விரிசல் அதிகமாகி விடாமல் பார்த்து கொண்டது காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், கூட்டணி பற்றி யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியினருக்கு கட்டளை போட்டார். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி பற்றி டெல்லி தலைமை முடிவெடுக்கும் என்று சொல்லிவிட்டு போனார் அவர். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய அரசியலில் தாக்கத்தை உண்டாக்கும் என்பது போன்ற கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன அப்போது.
பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியை தழுவும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் குழப்பம் உண்டாகும் என்ற எதிர்பார்ப்பு அப்போது காணப்பட்டது. தோல்வியின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகும் என்ற அரசியல் பார்வையால் தேர்தல் முடிவு தெரியும் வரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றிய முடிவை எடுக்க வேண்டாம் என்பது காங்கிரஸ் கட்சியின் அன்றைய எண்ணம். மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நிதிஷ்குமார் திடீரென்று ஆதரவை விலக்கி கொண்டால் அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தேவை. ஆகையால் தமிழக கூட்டணி விஷயத்தில் பொறுமையாக காய் நகர்த்தியது காங்கிரஸ். இப்போது பீகார் தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது காங்கிரஸ். ஆகையால் இந்தியா கூட்டணியின் பக்கம் நிதிஷ்குமார் சாய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இந்த சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது பற்றி இனிதான் யோசிக்கப் போகிறது காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை. இது ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் கட்சியின் தமிழக பிரமுகர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கும் அளவுக்கு ஏன் போனார்கள் என்ற கேள்விக்கு பதில் தேவையாக இருக்கிறது. அவர்களின் வார்த்தை விளையாட்டுகளின் பின்னணியில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது என்பதுதான் பதில். கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்ட தமிழக வெற்றிக் கழகம் அந்த கருத்தில் மாற்றம் இல்லாமலேயே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்து கொண்டால் ஆட்சியில் பங்கு பெறலாம் என்பதோடு போட்டியிடும் தொகுதிகளையும் அதிகமாக கேட்டு பெற முடியும் என்ற சூழல். அந்த சூழல்தான் காங்கிரஸ் கட்சியினரை திமுகவுக்கு எதிராக பேச வைத்திருக்கிறது. ஆனால் இதில் பிரச்சனை இருக்கிறது என்பதை தமிழக காங்கிரசார் எந்த அளவுக்கு யோசித்தார்கள் என்பது தெரியவில்லை. இனிமேல்தான் முதல் முறையாக பொது தேர்தலை சந்திக்க போகிறது தமிழக வெற்றிக் கழகம். அதன் பலம் என்னவென்று இனிமேல்தான் தெரிய போகிறது. பலம் நிரூபிக்கப்படாத ஒரு புதிய கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு அக்னி பரீட்சையாகத்தான் இருக்கும். அதே சமயம் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற நிலை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைய நிலையில் பீகார் தோல்வியால் பாதிக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் அடுத்து 2029ஆம் ஆண்டில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பற்றி இப்போதே சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான உறுப்பினர்களை பெற்று தந்திருக்கிறது திமுக கூட்டணி. இவற்றையெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை கவனமாக பரிசீலிக்கும் என்று நம்பலாம். திமுகவை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சியை அரவணைத்து செல்லும் மனநிலையை முதல்வர் ஸ்டாலின் முன்பே உணர்த்திவிட்டார். ராகுல் காந்தியை சகோதரர் என்று அழைத்து நட்பு பாராட்டுகிறார் அவர். ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகாது என்ற நிலைமையே இப்போது தென்படுகிறது. நன்றி, வணக்கம்.